பாசத்துக்கு முன்னாடி தான் நான் பனி, பகைக்கு முன்னாடி நான் ஹாய், வெல்கம் டு நண்பா சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, பிட்புல் அப்படின்ற ஒரு வயலண்டான ஒரு ஃபெரோசியஸான ஒரு டாக் பத்தி பார்க்க போறோம். டாக் பிரீடை பத்தி பார்க்க போறோம். இதனுடைய ஆரிஜின் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து அமெரிக்கால உருவான ஒரு பிரீடு. இது முழுக்க ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஃபைட்டிங், அதாவது டாக் ஃபைட்டிங் பர்பஸுக்காக இந்த டாகை ஃபர்ஸ்ட்ல வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து இன்னொன்று ரொம்ப டெரராக வேணும் அப்படின்னு உள்ள கண்டிஷனில் இதை வந்து டியூன் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு கடிக்கிற டைப்பில் நல்ல ஒரு வயலண்டாகவும் நல்ல ஒரு அக்ரஷனாகவும் இதை வந்து நம்மக்கிட்ட காட்டியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லார் மத்தியிலும் இந்த டாக் ரொம்ப ஒரு அக்ரஷனான டாகு. நம்ம வந்து ஹியூமன் சாதாரணமாக இதை வளர்க்க முடியாது அப்படின்னு உள்ள ஒரு கண்ணோட்டத்திலேயே நம்ம வந்து இதை ஓட்டிகிட்டு இருக்கிறோம். அதனாலே நம்ம தெரியல, நமக்கு வந்து இந்த டாக் வந்து வளர்த்துறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இப்போ நம்ம மாவட்டத்தில் கூட எவ்வளவோ டாக்ஸ் இருந்தாலும் இந்த பிட்புல் அப்படின்ற டாக் வந்து ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான் வளர்த்திட்டு இருக்கிறாங்க. நம்ம கூட இந்த டாக் நம்ம கிணல்ல வளர்த்தலை. இது வந்து நம்மளுடைய யூடியூப்ல வந்து கமெண்ட்ஸ் நம்மளுடைய நண்பர்கள் கேட்டிருக்கிறதுனால இந்த வீடியோஸை நம்ம இப்போ அப்டேட் பண்ணியிருக்கிறோம். இது நம்ம நண்பருக்கு வீட்டில் தான் இந்த டாக் ப்ரீட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 5 இயர்ஸாக வச்சுருக்காங்க. அவங்களுடைய வீட்டில் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி பர்பஸுக்காக நீட்டாக வச்சுட்டு இருக்கிறாங்க. இது அதனுடைய 3rd லிட்டர்மெண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியும் இந்த டாக்ஸ் வந்து நமக்கு யூடியூப் வழியாக நம்ம இதை சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத இந்த டைமில் சொல்லிடுறேன். இன்னொன்று, இது லாக்டவுன் டைம்லலாம் ரொம்ப ஹெவி டாப் ரேட்டில் போயிட்டு இருந்து இப்போ நம்ம ரீசனபிளான ப்ரைஸில் தான் இந்த டாகை கொடுக்குறோம். கண்டிப்பாக அதனால் இப்போ வந்து எல்லாருக்கும் வாங்கக்கூடிய கண்டிஷனில் இந்த டாக்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. பிட்புல் டாக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு பேட் ரெஸ்பெக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் என்னென்னா, அது எல்லாரையும் கடிச்சிரும், யாராலையும் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தவறான கண்ணோட்டம் இருந்துகிட்ருக்கு. அதுக்கு காரணம் எப்படின்னா, முழுக்க நம்மளுடைய ஓனர்ஸ் அதை வந்து கரெக்டாக வளர்க்க தெரியாத ஓனர்ஸ் வந்து அதை வளர்த்துறதுனால, ஓனர்ஸினுடைய ஃபால்ட்டுனால தான் அந்த ஒரு நேம் கிரியேட் ஆகிட்டுருக்கு. இந்த டாகை பொறுத்தளவில் நல்ல ஒரு அக்ரஷனாகவும் நல்ல ஒரு ஸ்பீடாகவும் நல்ல ஒரு பவர்ஃபுல்லாகவும் நல்ல ஒரு மஸ்குலராகவும் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், அதுக்கு தகுந்தாப்புல நல்ல ஒரு பெட்டாகவும் இருந்துகிட்டு இருக்குன்றது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க வீடியோ இல்லையா. இது வந்து நம்ம நண்பர் தான் வளர்த்துட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் அந்த ஃபீமேல் டாகுக்கு அவர் வந்து நல்ல கமாண்ட் கொடுத்து வரும்போது, நான் இது வரைக்கும் அந்த டாகை பார்க்கல, இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். அப்படிங்கும்போது அது என்கிட்டையும் அது ஃப்ரெண்ட்லியாக நல்ல பெட்டாக பழகிற கண்டிஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த டாக் வந்து ரொம்ப மோசமான டாக் அப்படின்னு சொல்கிற அளவில் எந்த விதமும் கிடையாது. நல்ல ஒரு செக்யூரிட்டி டாக், நல்ல ஒரு கமாண்டை ரிசீவ் பண்ணி அதை வந்து அப்சர்வ் பண்ணி அதன் மூலம் நடக்கக்கூடிய நல்ல ஒரு இன்டெலிஜென்ட் டாகாகவும் இந்த பிட்புல் இருந்துகிட்ருக்கு. பிட்புல் மட்டும் இல்லை, நம்ம வந்து வேறு எந்த டாக்ஸ் வாங்கினாலும் நம்ம குறிப்பாக ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம வந்து மைண்டில் வந்து முதல்ல நிப்பாட்டிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ டாக்ஸ் இப்போ நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல வந்து மணி இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் போதாது. நம்ம அந்த டாக் இப்போ வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன தேவை, நமக்கு வந்து அந்த டாக் வந்து வயலண்டான ஒரு ஃபோல்ஸில் வேணுமா, அல்லது வந்து வெளியே ஒரு தோட்டத்தில் வச்சு வளர்க்குற மாதிரி வேணுமா, அல்லது இன்டீரியரில் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குற மாதிரி வேணுமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கணும். இன்னொன்று, எந்த மாதிரி நம்ம ஃபுட் ஷெடியூல் மெயின்டைன் பண்ணி நம்மளால் வளர்க்க முடியும் அப்படின்றது மாதிரியும் அதுக்கு தகுந்தாப்புலையும் நம்ம டாகுகளை செட் பண்ணலாம். இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு என்ன தேவைன்றது செக்யூரிட்டி ஃபோல்ஸ் நிறைய ஏரியா நமக்கு இருந்துகிட்டு இருக்கும். அப்படிங்கும்போது செக்யூரிட்டி ஃபோல்ஸ் நமக்கு தேவை. அந்த கண்டிஷனில் வளர்க்கும்போது அதுக்கு தகுந்தாப்புல டாகுகளை செட் பண்ணலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய இடங்களில் அடுக்கடுக்காக வீடு இருக்கும், நெருக்கடியாக வீடு இருக்கும். அப்போ அந்த சூழலில் நம்ம ஒரு டாகை செலக்ட் பண்ணுறோம். நம்ம ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 2 ஏக்கரில் ஒரு வீடாக வச்சுருப்பாங்க. ஏரியா அப்படி நிறைய இருக்கும். அந்த மாதிரி உள்ள ஏரியாக்களில் இப்போ டாக்ஸை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அனிமல் அக்ரெஷன் உள்ள டாகும் தேவைப்படும். ஏன்னா
விஷப்பூச்சிகள், பாம்பு இது மாதிரி உள்ள விலங்குகள் எல்லாம் நைட்டு அன்டைமில் வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு. அதே டைமில் நம்ம ரேஞ்சர்ஸ் யாராவது உள்ள சாடுறதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மாதிரி உள்ள கண்டிஷனில் அதையும் நமக்கு அதில் இருந்தும் நம்மளை பாதுகாக்கணும். வைல்டு அனிமல்களில் இருந்தும் நம்மளை பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் முழுக்க பெற்றாவும் நம்ம கையில் இருக்கணும். அப்படின்ற இந்த 3 கேரக்டரும் சேர்ந்து ஒரு டாக் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இந்த பிட்புல்லை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த அளவுக்கு பெஸ்டான டாக் தான் இந்த பிட்புல். எல்லாரும் வந்து தவறான கண்ணோட்டத்தில் நினைச்சிட்டு பிட்புல் அப்படின்னு சொன்னோன்னா பிட்புல்லா அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டம் கண்டிப்பாக இந்த டாகுக்கு தேவையில்லை. ரொம்ப ஒரு சூப்பரான டாக். ஆரம்ப காலங்களில் வெளியே பஞ்சாப் அங்கே அந்த மாதிரி உள்ள இடங்கள்ல இருந்து தான் இந்த டாக் வந்துச்சு. அதனால வந்து ரொம்ப டாப் ரேட்டாக இருந்துட்டு இருந்தது. இப்போ நம்ம லோக்கல்களில் ப்ரீட் ஆகும்போது அந்த அளவு ரேட் இல்லை. கண்டிப்பாக இந்த டாக்கள் மற்ற டாக்கள் மாதிரி எல்லாரும் ஃப்ரீயாக வளர்த்தக்கூடிய கண்டிஷனில் உள்ள டாக் தான் அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இந்த பிட்புல் டாக்கை பொறுத்த அளவில் மேக்சிமம் ஒரு 3 months ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதனுடைய காது எல்லாம் கட் பண்ணி ஒரு டைப் ஆக்குவாங்க. அது எதுக்கு அப்படின்னு சொன்னால் அதனுடைய லுக்கே வந்து ஒரு வயலண்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் ஆக்குவாங்க. இப்போ நம்ம டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது வந்து காது ஒன்றும் கட் பண்ணலை, அப்படியும் சூப்பராக அழகாக தான் அருமையாக தான் இருந்துகிட்டு இருக்கு இல்லையா? இதுக்கு மேலே நம்ம வந்து டாக்ஸ் நம்மக்கிட்ட வாங்குறவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த பப்பீஸ் இப்போ பாருங்கள், இந்த பப்பீஸ் பாருங்கள், கரெக்டாக வந்து இப்போ இது 30 days அப்படின்னா இது செகண்ட் டிவார்மிங் பண்ணி கரெக்டான வந்து ஒரு ஹெல்த் கண்டிஷனில் நல்லபடியாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த டாகை நம்ம இப்போ இப்படியே கொடுக்குறோம் அப்படின்னு வைங்களேன் ஒருத்தங்களுக்கு. அப்போ கரெக்டாக ஒரு 40 daysல நம்ம வேக்சினேஷன் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறமா சில நண்பர்கள் ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட கேட்பீங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இதுக்கு என்ன ஃபுட்டு ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போ நம்ம பார்த்தோம்னா இதுக்கு வந்து ராயல் கேனின் ஸ்டார்டர் நமக்கு இது இப்போ கொடுத்துட்ருக்குறோம். நல்லபடியாக ஃபீடிங் பண்ணிகிட்ருக்கு. இப்போ வந்து 4 times ஃபீட் பண்ணுறோம். இதை இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம அவங்கக்கிட்ட ஃபுட் ஷெட்யூல்ஸை சொல்கிறோம். சார் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம், இந்த மாதிரி கொடுங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிவார்மிங் ஷெட்யூல்ஸையும் சொல்கிறோம். அதுக்கு மேலே ஒரு 40 days வரும்போது உங்களுக்கு நியர்பை வெட்டினரி டாக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஃபாலோ பண்ணி வேக்சினேஷன் ஷெட்யூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நம்மளை வந்து சின்ன சின்ன ஒரு விஷயங்கள், முடியாத கண்டிஷன்கள் எல்லாம் நம்ம விஷயங்களை சொல்லித்தரோம், அதை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நீங்கள் யார் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்தந்த இடத்துல போயிட்டு உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய வெட்டினரி டாக்டர்ஸை கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அவங்களுடைய ஒரு டச்சப் இதில் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். எப்போதும் யாருக்கிட்டையாச்சும் ஃபோன் பண்ணி அதை கொடுப்போமா இதை கொடுப்போமான்னு கேட்டிங்கன்னா 4 பேரும் 4 விதமாக சொல்லுவாங்க. சொல்லும்போது என்ன ஆகும்னா நீங்கள் 4 டைப்லையும் கொடுக்கும்போதும் வேறு மாதிரி உள்ள கிரியேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால பெட் டாக்டர்ஸ், வெட்டினரி டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட உள்ள டீட்டெயில்ஸை கேட்டு அதன்படி ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது ஏன் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த டாக் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இப்போ இந்த டாகை பார்க்குறோம், இந்த டாகினுடைய ஹெல்த்தை பார்க்குறோம், அதனுடைய கண்ணை பார்க்குறோம். அதனுடைய கண்ணை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஏதாவது டிசீசஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லும்போது கண்ணிலே தெரியும். அப்படிங்கும்போது டாக்டர்ஸ் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். நம்ம வந்து சாதாரண மனுஷங்க கண்ணை பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படிங்கும்போது டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது டாகை நேரடியாக பார்த்து அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் தருவாங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ், மெடிசன்ஸ் தருவாங்க. அப்படிங்கும்போது அதுக்கு நிகர் நம்ம வந்து இந்த யூடியூப்ல ஐடியா கேட்டு அப்படி செய்கிறத விடவும் பெஸ்ட் டாக்டர் கையில் கொண்டு ஒப்படைச்சி அவங்கக்கிட்ட ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் அப்படின்றத நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மறந்துடாதீங்க. இப்போது இது முழுக்க நம்ம நண்பர்கள் வீட்டில் இருக்கிறது. மெயில் ஃபீமேல் 2 பேர் நம்ம நண்பர் வீட்டில். நம்ம வீட்டில் இருந்து ஒரு 10 kilometers தூரத்தில் தான் இந்த டாக் இருந்துகிட்ருக்கு. அவங்களுடைய நம்பர் கொடுக்காம என்னுடைய நம்பரை நான் தந்திருக்கேனே ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அவங்களுக்கு நம்பர் தந்து உங்களுக்கு நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட டீல் பண்ணுற அளவுக்கு இல்லாமல் வேறு பிஸ்னஸில் இருக்கிறதுனால அந்த நம்ம இதை டீல் பண்ணுற கண்டிஷனில் இதை இருக்கிறோம். இது வந்து பப்பீஸ் நம்ம இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்டிங் அவைலபிள் இருக்குது. மேஜர் சிட்டிஸுக்கு நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். வாங்கிட்டு இருக்கீங்க, பயனடைஞ்சவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம், எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது. இருந்தாலும் ஒரு தடவை கூட சொல்லிக்கிறேன், பப்பீஸ் வந்து நம்ம இப்போ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எந்த பப்பி வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பப்பீஸை தனியாக ஃபோட்டோஸ், வீடியோஸ் உங்களுக்கு பர்சனலாக நம்ம அனுப்பி தரோம். அனுப்பி தந்துட்டு உங்கள் ஏரியாவை நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் வந்து என்னுடைய கெனல் அக்கௌண்ட் நம்பர்ஸில் அமௌண்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பப்பியை வந்து அனுப்பித்தரோம். பப்பியை அனுப்பி தரக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெட் டிரான்ஸ்போர்ட்டிங் வெஹிக்கிள்கள் வழியாக தான் நம்ம பண்ணி தந்துட்டுருக்குறோம். இப்போது
பப்பீஸ் அனுப்புறது எந்த மாதிரி உள்ள கண்டிஷனில் அனுப்புகிறோம் அப்படின்றது நீங்கள் ஏற்கனவே நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், போட்டிருக்கிறேன். இருந்தாலும் இதுலேயும் ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஓப்பன் ஏர் வந்து ஃப்ரீயாக வென்டிலேட் ஆகிற மாதிரி உள்ள ஒரு பேஸ்கெட் எடுத்துக்குவோம். பேஸ்கெட் எடுத்துகிட்டு அதில் வந்து பேப்பர்ஸ் வந்து நிறைய பேக்கிங் பேப்பர்ஸ் மாதிரி நிறைய நியூஸ் பேப்பர் கழித்து வந்து மொத்தமாக நம்ம போட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ பப்பி வந்து நம்ம வந்து வெளியூர்களுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி பப்பீஸை நம்ம எடுத்து கரெக்டாக வந்து ஃபுட்டு கொடுக்குறோம். ஃபுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை யூரின் மோஷன் போக வச்சு விளையாட வச்சு ஒரு ½ அன் ஹவர் அதை ஃப்ரீயாக விடும்போது அது யூரின் மோஷன் எல்லாம் போயிடும். அதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த பேஸ்கெட்டில் ஃப்ரீயாக வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம அனுப்பிவிடுறோம். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இதில் நம்ம யாருக்கு பப்பி கொடுக்குறோமோ அதனுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இதில் அனுப்பி போட்டு ஃபோன் நம்பர்ஸ் இதுலேயும் டாப்லேயும் ஃபோன் நம்பர்ஸும் எழுதி இதை இந்த மாதிரி கொடுத்து விட்றோம். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டிங் பண்ணுறவங்க நம்ம காண்டாக்ட்லேயே இருக்கக்கூடியவங்க, பல வருஷமாக நம்ம காண்டாக்டில் இருக்கக்கூடியவங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு நம்ம அனுப்பக்கூடிய பெட்ஸுக்கும் ஒரு நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும், நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனில் தான் பெட்ஸை இங்கேருந்து நம்ம வந்து வெளியூர்களுக்கு அனுப்பி தர்றாங்க. நம்ம பெட்ஸ் அனுப்புறதும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மேக்ஸிமம் தமிழ்நாடு தான் நம்ம டிரான்ஸ்போர்ட்டிங் பண்ணுறோம். வேறு இடங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் பண்ணுறதில்ல. ஏன்னா அதுக்கு காரணம் என்னென்னா இங்கேருந்து ஈவினிங் நம்ம வந்து பப்பியை அனுப்பி விடுறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஏர்லி மார்னிங் போய் ரீச் ஆகணும். மேக்ஸிமம் ஒரு 12 hours அந்த அளவில் தான் கேப்பு கிடைக்கிற அளவுக்கு தான் நம்ம பப்பீஸை ஏற்றுறோம். அதுக்கு மேலே லாங்குக்கெல்லாம் நம்ம பப்பீஸை அனுப்பலை அப்படின்றதையும் சொல்கிறேன். அதுக்கு மேலே லாங்கில் தேவைப்படுறவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் நண்பர்களை வச்சு ட்ரெயின் வழியாக அப்படி கொடுக்குறோம். அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்குறோம். அதனால பப்பீஸ் வந்து உங்களுக்கு போகக்கூடிய வழியில் ஏதாவது டல் ஆகுமா அல்லது வேறு ஏதாவது ஆகுமா அப்படின்னு சொன்னால் அது எதுவும் ஆகிறதுக்கு வழி இல்லை. இதுக்கு மேலே டிரான்ஸ்போர்ட்டிங் பண்ணும்போது ஏதாவது டிராஃபிக் ஜாம் அப்படின்னு சொல்லி லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது இடையில நம்ம கூட்டு போகும்போது கேப்பில் வந்து அதை ஃப்ரீயாக வந்து அதுக்கு ஒரு தயிர் அந்த மாதிரி உள்ள ஒரு லைட் ஃபுட்டு கொடுத்து அந்த மாதிரி அனுப்பிட்டுருக்குறோம். அந்த மாதிரி தான் இதுவரை அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பக்காவாக போய்ட்டுருக்கு. அப்போது எப்படி டிரான்ஸ்போர்ட்டிங் பண்ணுறோம் அப்படின்றது நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க இல்லையா? இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 6 puppies அவைலபிள் இருக்குது. பிட்புல் பயப்பட வேண்டாம், பிட்புல் வளர்த்துறதுக்கு பயம் வேண்டாம். பிட்புல் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பப்பீஸ் வந்து தர்றதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்கிறோம். இந்த வீடியோ நண்பர்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.